அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும். தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் அனுகூலங்கள் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபங்கள் நிச்சயமாக ஏற்படுவது தவிர்த்து கொள்வது புத்திசாலித்தனம். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40, 59, 75வது பாடல்களை சொல்வதோ கேட்பதோ ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ப்ரமோஷன் தடைகள் நீங்கக்கூடிய காலகட்டம். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. உத்தியோகத்தில் அதீத ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி என்று யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறக்கூடிய அமைப்பு அனுகூலத்தை நிச்சயமாக பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பழைய கடன்கள் பைசல் ஆவதற்கும் வழக்கு போன்ற பிரச்சனைகள் சாதகத்தை ஏற்படுத்துவதும் கண்கூடாக பார்க்கலாம். அஷ்டமாதிபதியுடைய இடத்தை குரு பார்ப்பதனால் வக்கரத்திலிருந்து மருத்துவ ரீதியாக உபத்திரம் கொடுத்திருந்த ஒரு பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான நல்ல காலகட்டம் என்பதை மிதுன ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் சாப்பாடும் எலுமிச்சைப்பழ ஊறுகாவும் தானம் கொடுக்க அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். மிதுன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த வாரத்தில் கவனம். பிள்ளைகளுடைய வண்டி வாகனத்திலும், பிள்ளைகளுடன் வாக்குவாதத்திலும், பிள்ளைகளுடைய படிப்பு, தொழில், உத்தியோகம், வியாபாரம், பிள்ளைகள் குடும்பத்தில் தாயாக தந்தையாக இல்லாமல் நல்ல தோழனாக தோழியாக மாறிக்கொள்வது சுபிட்சம்.